ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபானாஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக தான் போகும். அண்ட் இதில் வந்துட்டு சில லெஜெண்டரி வெப்பன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அண்ட் அது போக சில ஹிடன் டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபானாஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடக்குது. நம்ம ஹீரோவோ எரினாவோ சுற்றி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஸ்கூலோட சேஃப்டிக்காக அதே நேரத்தில் பேட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சேர்த்து ஃபெஸ்டிவலையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். என்னோட கடையில இருக்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கார கூப்பிடப்போ இதை வாரேன் அப்படின்னு எரினா சொல்றா. அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கிளாஸ் நடக்குது. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா செல்வி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. சோ இவளை போய் யாராச்சும் தடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே செல்வி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவை எரினாவை கேட்கவும் இவன் ஒரு டீமன் ஹியூமன் வேஷத்துல இருக்கான். இவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னு செல்வி சொல்லவும் மிஸ் ஒலிவியா அந்த இடத்துக்கு வரா. எனக்கு இவரை 10 வருஷமா தெரியும். நான் ரெகுலரா போற ரெஸ்டாரண்ட்ல தான் இவர் வேலை பார்க்காரு. இவர்கிட்ட நான் சமையல் கூட கத்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு காலத்துல என்கிட்ட ஜென்ரலா இருந்தவளுக்கு சமையல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ பேட்ரோல் பண்ணது போதும், கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவும் நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு எரினா சொல்றா. சரி ஓகே, நீ சொன்னதுனால போறேன் அப்படின்னு சொல்லி செல்வி போறா. அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கிரேட் ட்ரீயை வந்துட்டு பல வருஷமா பாதுகாத்துட்டு வராங்க. அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. தேர்ட் ரூலர் ஆஃப் ரெபல் தி ஸ்பாட்ஸ்மேன் கிங் இதுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படியான்னு எரினா கேக்குறா. ஈவன் ராயல்ட்டில இருக்கிற உனக்கு கூட தெரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இவரை பெருமைப்படுத்துற விதமா தான் ஒரு ஸ்வாட்ஸ் காம்படிஷன் இன்னைக்கு நடக்குன்னா அதுல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவும் அப்படின்னா வின்னர் யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல அந்த காம்படிஷன்ல என்னைய தோக்கடிக்கிற லெவலுக்கு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், என்னோட பிஸியான டைம்லயே ஒரு ஃபார்ம் எடுத்து உன்னோட நேமை ஃபில் பண்ணி உன்ன அந்த காம்படிஷன்ல நான் சேர்த்து விட்டுட்டேன். நீயும் அதுல இருக்க அப்படின்னு ஒலிவியா சொல்றா. ஆனா என்கிட்ட அதை பத்தி கேட்கவே இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உன்னோட டீச்சர், அது போக இது இந்த ஸ்கூலோட ஃபண்டிங் ரைஸ் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவும் நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல. நம்ம ஹீரோவோட கிளாஸ் நடத்துற அந்த மைட் கஃபேக்குள்ள அதை திறந்து நம்ம ஹீரோ போலான்னு பார்த்தா செவத்தை உடச்சுக்கிட்டு ஒருத்தன் வெளியே வரான். திரும்பவும் இவ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப அப்படின்னு சொல்லி செல்வி அட்டாக் பண்ண வரவும் செல்வி இவனை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு உடஞ்சு போன செவரையும் சரி பண்ணி கொடுக்குறான். எல்லாத்தையும் ரொம்பவே டேமேஜ் பண்ணாம சிம்பிளா ஹேண்டில் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப போகவோ இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்மேட் கூப்பிடுறாங்க. ஜெனியவா சாமிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஹீரோவும் உள்ள போறான். உங்களுக்கு டீ தரட்டுமா, காஃபி தரட்டுமா, இல்ல எண்ணியவே தரட்டுமா, நீங்க எண்ணிய சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேர்ள்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது, கொஞ்ச நேரம் ஒன்னு தனியா விட்டா போதுமே அப்படின்னு எரினா அந்த இடத்துக்கு வந்துருதா. மிஸ் எரினா, இப்போதைக்கு அவர் எங்களோட மாஸ்டர், அவரை நாங்க பாத்துக்கிடுதோம் அப்படின்னு ஜெனி சொல்லவோ நீங்க ஆர்டிக்கு பண்ற எல்லா விஷயத்தையும் நானே பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவோ ஓ அப்படியா அப்படின்னு பாக்குறா. நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்ல அப்படின்னு இப்ப எரினாவும் மேட் அவுட்ஃபிட் போட்டு வந்துட்டு ஆர்டி எனக்கு மட்டும்தான், நீங்க எல்லாரும் வேற யாரையாச்சும் கஸ்டமரை போய் கவனிங்க அப்படின்னு சொல்லவும் இது நியாயமே இல்ல, ஆர்டியை நீ எங்க கூடயே ஷேர் பண்ணிக்கிடணும் அப்படின்னு ஜெனி சொல்றா. நீங்க யாருமே வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு செல்வி சொல்லவோ எல்லாரும் சேர்ந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது மைக்ல இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த வருஷம் ஸ்வாட் காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு தி ஸ்வாட்ஸ் கிங்கோட ஹோலி ஸ்வாடான வால் கால்குலஸ் அதோட ரெப்ளிகா தான் இந்த 100th ஆனிவர்சரிக்கான பிரைஸ் அப்படின்னு சொல்லவும் அந்த ஹோலி ஸ்வாட் பிக் சிஸ் லெடியாவோடதாச்சு அப்படின்னு செல்வி யோசிக்கிறா. ஆர் நீ அந்த காம்படிஷன்ல இருக்கல அப்படின்னா நானும் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு ஜெனியும் எரினாவும் சொல்றாங்க. அப்படியே பேச்சுவாக்குல எரினாக்கும் ஜெனிக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. ஆர்டி எனக்கு தான் சொன்னா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லெடியாவோட அந்த ஸ்குவாடோட ரெப்ளிகாவை நான் தான் அடையணும் அப்படின்னு சொல்லி செல்வி நினைக்கிறா. இப்போ அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. லெஜெண்டரியான 3 பேர் இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க. ஹீரோஸோட 2 பசங்க, அப்புறமா தி லெஜெண்டரி ஜெனரல் ஒலிவியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட டீச்சர் ஒலிவியா வந்து நிக்கிறா. அப்படின்னா நான் ஸ்பெஷலானவா இல்லையா அப்படின்னு சொல்லி செல்வி வருத்தப்படவோ எரினா போயிட்டு சமாதானப்படுத்துறா. இதுக்கு முன்னாடியே ஒரு காம்படிஷன் நடந்திருக்கும், பட் அது மேஜிக் காம்படிஷன். இந்த தடவை நடக்கிறது ஸ்வாட் காம்படிஷன். வழக்கம் போல முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வின் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் ஒலிவியாவை பார்த்துட்டு நான் சண்டை போடல, தோத்து போயிட்டு தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பையன் வித்ட்ரா பண்ணிருந்தான். நான் ஃபர்ஸ்டே தோத்து போயிட்டா ஒலிவியா கேமல சண்டை வரும்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்போதைக்கு ஜெயிச்சிட்டு இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கடைசியா ஜெனியோட மேட்ச் வருது. ஜெனி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அவளோட ஆப்போனன்ட் ஒரு பெரிய ஸ்வாட வச்சுட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் ஒரு அடி அடிக்கவுமே ஜெனி அப்படியே கீழே விழுந்துருதா. இப்படியே போனா ஜெனி தோத்து போய்ப்பா. ஆனா அவளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும், அதுக்கு கொஞ்சம் தான் கான்பிடன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை சீர் அப் பண்ணவும் ஆர்டி எனக்காக சப்போர்ட் பண்றா, அவனோட நம்பிக்கையை வீண் பக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெனி போயிட்டு இப்ப அவனை அட்டாக் பண்ணி அந்த மேட்ச்ல வின் பண்றா. கடைசி நிமிஷத்துல என்ன ஒரு எதிர்பாராத திருப்பம் அப்படின்னு சொல்லி ஆங்கர் சொல்றான். நம்ம கிளாஸ்ல ஆளுங்க கம்மியா இருக்காங்க, ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எரினாவையும் செல்வியவும் ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு போறா. அவங்களும் கிளம்புறாங்க. இப்ப கொஞ்சம் பிரேக் டைம் இருக்குது. மேட்ச்ல வின் பண்ணதுக்கு நம்ம ஹீரோ ஜெனியை பாராட்டுறான். ஆமா எரினாவையும் செல்வியோ எங்கன்னு கேட்கவும் கிளாஸ்க்கு போயிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நம்ம தனியா தான் இருக்கோமா, இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காம்படிஷன் கேக் கூட வரியா அப்படின்னு கேட்கவும் ஆனா எனக்கு பேட்ரோல் டியூட்டி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த இடத்துல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும், சோ உன்னோட ப்ரொடெக்ஷன் அங்க தேவை, அங்க வாயேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு வரா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவனை பாக்குறதுக்கு அந்த ஜெனி கிட்ட பிரச்சனை பண்ண எரால்டோ மாதிரியே இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ ஒருத்தனை பாக்குறான். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான், ஜெனிக்கு ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கானோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே லில்லி, நீ வேற லெவல்ல கியூட்டா இருக்க லில்லி லில்லி அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கான். எரால்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவா அவனும் திரும்புறான். நீ
நீயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் பயப்படுறான். நினைச்சேன் இது பாக்குறதுக்கு ஒன்னே மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் ரொம்பவும் குண்டாய் போய் இருக்கிறான். நம்மளோட சண்டைக்கு அப்புறம் நீ ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு வெளியே வரவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் பிரச்சனை எதுவும் பண்றதுக்காக வரல, ப்ளீஸ் என்ன விட்டு என்ன நம்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்ப எதுக்காக வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் வந்ததே லில்லிக்காக தான், அவ எவ்வளவு அழகா இருக்கிறாள். ஓ ஜெனியும் இந்த காம்படிஷன்ல இருக்காளா, ஜெனியும் நானும் இப்ப நிறையவே மாறிட்டோம் அப்படின்னு யாரால சொல்லவும், நீ கொஞ்சம் மோசமா மாறிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஏன் இதை உன்கிட்ட சொல்றேன்னு தெரியல, ஜெனியோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலிக்கு சர்வெண்டாவே தான் இருந்திருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலயே ஜெனியை எனக்கு பாடி கார்டா போட்டாங்க. ஆனா அவ எப்ப பார்த்தாலும் தப்புகள் பண்ணிட்டே தான் இருப்பா. ஒரு பாடி கார்டா என்ன ப்ரொடெக்ட் பண்றதை விட அவ எனக்கு பிரச்சனை தான் அதிகமா கொடுத்தான்னு சொல்லவோ, அதனாலதான் நீ அவளை வெறுக்க ஆரம்பிச்சியா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் டியோக் ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதுனால எங்களை விட கீழே இருக்கிறவங்கள நாங்க லோவா தான் ட்ரீட் பண்ணணும்னு என் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து தான் என்ன வளர்த்தாங்க. என் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்த அந்த ப்ரெஷரை ஜெனி கிட்ட நான் டென்ஷனா காமிச்சிட்டேன். ஆனா என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான். இப்ப வரைக்கும் நான் ஜெனி கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா மன்னிப்பு கேட்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையை சொல்ல போனா அவளை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல. அவ முன்னேறிட்டு போயிட்டு இருக்கா, ஆனா நான் இப்படி மோசமா மாறிட்டேன். என்னோட வழி என்னன்னு உனக்கு புரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல எனக்கு நல்லாவே புரியும், ஏன்னா நானும் ஒன்னிய மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, செல்வி கிட்ட என்னோட டார்க் சீக்ரெட்டை நான் இன்னும் சொல்லவே இல்லை, அவ கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் இப்படி ஒரு நல்ல மனுஷனா மாறினதுக்கு காரணம் நீதான் ஆர்டி, ரொம்பவும் தேங்க்ஸ். என்னோட தைரியத்தை வளர்த்துக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் ஜெனி கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு எரால்டா இப்ப அங்க இருந்து கிளம்புறான். ஜெனியா நம்ம ஹீரோ தான் இப்ப அந்த காம்படிஷன்ல வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஆர்டி நீ என் கூட இருந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஜெனி சொல்லவும், நீ ரொம்பவே மாறிட்ட ஜெனி, வளரவும் செஞ்சுட்ட. உண்மையிலேயே எல்லாரும் சொல்ற மாதிரி நீ ரொம்பவே அழகுதான், வெளியே பாக்குறதுக்கு மட்டும் இல்ல உன்னோட உள் மனசும் அழகுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஜெனி வைக்கப்பட்டுக்கிட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் ஆர்டி அப்படின்னு சொல்றா. இப்ப அவங்க கிளாஸுக்கு போறாங்க. ஜெனி வின் பண்ணது பார்த்தா அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கொண்டாடுறாங்க. சே நானும் அந்த காம்படிஷனுக்கு போகணும்னு நினைச்சேன், என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எரினா வந்து கேக்குறா. இப்போ அந்த ஸ்வாட் காம்படிஷனோட தேர்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஒன்னு நடக்கும் நான் எதிர்பார்த்தது தான், ஆனா நான் இதுல தோத்து போய் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா ஒலிவியா கிட்ட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி நடிச்சுக்கிட்டே இருப்பா ஆர்டி, உன்னோட உண்மையான திறமையை காட்டு, இல்லைன்னா நான் காட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ உண்மையிலேயே நம்ம ஹீரோவை கொல்ற நோக்கத்திலேயே போறா. இவ உண்மையிலேயே என்னை கொன்றுவா போலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ மெகா வால்ட் அப்படின்னு சொல்லி ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றான். அவ பறந்து போய் விழுந்துருதா. சே கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேஜிக் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணதுனால அந்த மேட்ச்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆறான். ஒலிவியாவோட மேட்ச்க்குள்ள அவ திரும்ப வராதனால ஒலிவியாவும் டிஸ்குவாலிஃபை ஆறா. இப்போ செமிஃபைனல்ஸ்ல ஜெனிக்கும் எரினாக்கும் சண்டை வருது. ஆர்டியை நீ மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்காத, ஹைரம் கூடயே ஷேர் பண்ணு அப்படின்னு ஜெனி சொல்லவோ, ஆர்டியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எரினா சொல்றா. யாருப்பா அந்த ஆர்டி, டீச்சரை தோக்கடிச்சா அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் முன்னாடியே என்ன இப்படி வச்சு செய்யறாங்களே, சீக்கிரம் இந்த மேட்ச் முடியணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வேண்டிக்கிறான். ஜெனி அந்த மேட்ச்ல தோத்து போறா. எரினா தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஆர்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எரினா சொல்லவும், ஆனா அந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சா என்ன பண்ணுவோம்னு எந்த அக்ரிமெண்ட்டுமே போட்டுக்கிடலையா, அது போக உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸ் நீ சொல்ற வரைக்கும் ஆர்டி எல்லாருக்கும் சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்றா. நீங்க ரெண்டு பேருமே சூப்பரா சண்டை போட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லவும், அவங்க திரும்பவும் அவங்க பாட்டு சண்டையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்வாட்ஸ் காம்படிஷன்ல நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையே அப்படின்னா இதை மாத்த வேண்டிதான் அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல ஹிடன் டீடைல்ஸா கொடுத்த எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஆனா அதை வந்துட்டு நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் அதை இப்பவே அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எபிசோட நீங்க கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலுமே நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரிய வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை நீங்க எதிர்பார்க்காத லெவல்ல வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.